நிறைய கம்பெனிகள் ஒரு குறிப்பிட்ட வேலைகளுக்காக அந்த கம்பெனிக்கு நேரடியாக வேலைகளை தேர்வு செய்யவே மாட்டாங்க. அதை இன்னொரு வெண்டார் கிட்ட தான் கொடுப்பாங்க. அதை ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேன் பவர்ஸை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்யூட்டடான நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் எம்என்சி நிறுவனங்கள் இருக்குது, பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள் இருக்குது, இந்தியா நிறுவனங்கள் அப்படின்றதும் இருக்குது. அந்த வரிசையில் வரக்கூடிய நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஹெச் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்ட் எம்ப்ளாயர் நிறுவனம். இந்த நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க நிறுவனத்தில் 3 பதவிகளில் காலி பணியிடங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் அறிவிச்சிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் வேகன்சிஸாகவே கொடுத்துட்றாங்க. இந்த கம்பெனியில் இப்போ இந்த 3 பதவிகள்லையுமே 30 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சொல்லுங்கள். அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம், படித்த இளைஞர்களுக்கு தகுதியானவர்களுக்கு வேலை தருவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தில் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா நமக்கு மேட்ச் ஆகாமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகாமா, நம்மளே அப்ளை பண்ணலாமா, சுற்றி இருக்கிறவங்களை அப்ளை பண்ண சொல்லலாமா அப்படின்ற முடிவுக்கு வரலாம். ஏன்னா பர்மனன்ட் ஜாப். ஃபஸ்ட்டு ஹச்விஏசி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹச்விஏசினா ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான டெக்னீஷியன் இது அப்படின்றத பார்ப்போம். ஹச் அப்படின்றது ஹீட்டிங், வி அப்படின்றது வெண்டிலேஷன், ஏசி அப்படின்றது ஏர் கண்டிஷனர். அதாவது ஹீட்டிங், வேக்சின், வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷன் இதுக்கான டெக்னீஷியனை தான் இப்போ ஹச்விஏசி டெக்னீஷியன் அப்படின்னு எடுக்கிறாங்க. ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். மூன்றாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரைனி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இந்த ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். எங்கள் வேலை என்ன, ரோலு என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சேலரி எல்லாத்தையும் பார்த்துருவோம். இந்த ஹச்விஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் தான் வேலை. ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். 2லிருந்து 4 ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 2 ஆண்டு அனுபவம் இருந்தால் 23,000, 4 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருந்தால் 25,000 ரூபாய். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் ஏசியில் நாலேஜ் இருக்கணும். ஸ்பிளிட் ஏசினா என்ன? இப்போ எல்லார் வீட்லையுமே ஏசி அந்த வாலில் மட்டும் நீட்டாக இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஸ்பிளிட் ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோ ஏசின்றது ஓல்டு டைப்பில் ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இதை தான் விண்டோ ஏசின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு தேவையானது ஸ்பிளிட் ஏசியில் நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 10 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. 21 வயதிலிருந்து 30 வயது வரை இருக்கிறவங்க வரைக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க ஆண்களுக்காக. அதுவும் பர்மனன்ட் ஜாபா. 2வது போஸ்ட்டுக்கு வரலாம். எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் வேலை. ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு 2லிருந்து 4 ஆண்டுகள் அனுபவம். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி கொஞ்சம் டிஃபர் ஆகுது. 2 ஆண்டுகள் அனுபவம் இருந்தால் 19,000 ரூபாய், 4 ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருந்தால் 21,000 ரூபாய். இதை பொறுத்த வரைக்கும் டிஜி சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சிருக்கணும். டிஜினா என்ன? ஜென்ரேட்டர் தான் டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சேஞ்ச் ஓவர் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. 10 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், 10 காலி பணியிடங்கள். 21லிருந்து 30 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் அப்ளை பண்ணலாம். இதுவும் பர்மனண்டான ஜாப். 3வது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரைனி. இதுவும் கோயம்புத்தூரில் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஐடிஐ யூஜி டிகிரி படித்தவங்க, ஐடிஐ டிப்ளமோ யூஜி இன்ஜினியரிங். திருப்பி சொல்கிறேன், ஐடிஐ டிப்ளமோ யூஜி இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த அனுபவமும் இல்லாதவங்கள தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரைனியா. இந்த ட்ரைனிக்கே இவங்க 15,000 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசல் ஜென்ரேட்டர் அப்படின்றத ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 10 காலி பணியிடங்கள். 21லிருந்து 28 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். ஆண்களுக்கான வேலை, பர்மனன்ட் ஜாப். பாருங்களேன், ஒரே கம்பெனியில் 3 போஸ்ட்டில் 10 காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட் திருப்பூர், மற்ற 2 போஸ்ட்டும் கோயம்புத்தூர். இது எல்லாமே பாருங்கள், ஒன்று ஏஜ் ரிலேட்டடாக இருக்குது, இல்லைன்னா ஜென்ரேட்டர் ரிலவெண்ட்டாக இருக்குது. டெக்னிக்கல் ஜாப், டெக்னிக்கலாக படித்தவங்களுக்கு ஒரு கோர் ஜாப் அப்படின்னு தான் இதை பார்க்கணும். இந்த கம்பெனி வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை என்னை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு இந்த வேலை சூட்டபுளாக இருக்கும், அவங்க காண்டாக்ட் பண்ணணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்? இந்த ஜிஎஸ்எஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெடோட ஹச்ஆரை தான் காண்டாக்ட் பண்ணணும். அவங்களோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடியை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவையகத்தோட யூடியூப் சேனலில் பார்த்தேன், நீங்கள் சொல்கிற போஸ்ட்டுக்கு நான் மேட்ச் ஆகிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக்காக 1 or 2 இன்ஃபர்மேஷன்ஸை உங்ககிட்ட தான் அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு நீங்கள் மேட்ச் ஆவீங்க அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு தோணுச்சுன்னா நேரில் இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. இன்டர்வியூக்கு போங்க, இன்டர்வியூ நல்லபடியாக முடியுங்க. திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. அதுதான் இந்த வேலை வாய்ப்பை பதிவு செஞ்ச வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவையகத்திற்கான மகிழ்ச்சி அப்படின்றதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்தடுத்து இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.